மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்க போகிறது? மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில 7ஆம் இடத்துக்கு குரு வருகிறார். 7ஆம் இடத்துக்கு குரு வந்தா என்ன ஆகும்? ஏன்னா இவ்வளோ அழகா யாரும் ஒரே லவ்ஸ் தான் சார். வாழ்க்கையில காதலிக்கும் வாய்ப்பு கிடைத்தவர்கள் பாக்கியவான்கள். நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நல்ல காதலி கிடைத்தவர்கள் வரம் பெற்றவர்கள். காதல் எத்தனை பேருக்கு கரெக்டாக சக்ஸஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? கிடையாது. பெருமைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது தான். ஆனால் உண்மை என்னன்னா, பர்சனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பாங்க. யுவர் தி பொண்டாட்டி, ஐ எம் தி புருஷன் அப்படின்ட்டு ஒரு ரவுண்டுக்குள்ளே இருப்பாங்க. ஜாலியாக மகிழ்ந்து கொண்டாடுற ஒரு வாழ்க்கை எத்தனை பேர் கிடைக்கும்? உங்களுக்கு கிடைக்கும். 7ஆம் இடத்துல குரு பகவான் வந்துட்டாரு. பிரிந்து போன காதல் உங்களுக்கு மீண்டும் தேடி வந்து அமரும், உங்கள் மடியில் வந்து அமரும். அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்கும். 7ஆம் இடத்துல குரு பகவான் போது ஃபாரின் போக போறீங்க. ஒரே தூக்கி குரு பகவான் உங்களை கனடாவில் வச்சிருவார், அமெரிக்காவில் வச்சிருவார். ஒரே தூக்கு. வாழ்க்கையில வேற லெவல் போக போறீங்க. வேற லெவல் வெறித்தனம். 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப்பு. நல்லா சம்பாதிக்க போறீங்க, சூப்பரா சம்பாதிக்க போறீங்க. 7ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது பாதகாதிபதி செவ்வாயினுடைய வீடு. அந்த செவ்வாயை பார்த்து விடுகிறார். செவ்வாய் தருகின்ற பலன்கள் எல்லாம் அள்ளி தருகிறார்.